நேற்று ஓப்பன் டவுனாக இருந்துச்சு. நான் கூட சஸ்பெக்ட் பண்ணேன் மேபி O3 மினி ஒன்று கொண்டு வர போகிறாங்களான்னு. ஆக்சுவலாக அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப்ரேட்டர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப எதிர்பார்த்து தான், போன வருஷமே மேபி அரௌண்ட் நவம்பர் எதிர்பார்த்தோம். இப்போ தான் ஜனவரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா பேசிக்கலி உங்கள் கம்ப்யூட்டரோட கண்ட்ரோல் எடுத்து உங்களுக்கு தேவையான சில டாஸ்க்கை முடிச்சு தரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க காமிச்சிருக்க டெமோவில் ஒரு க்ராசரி லிஸ்ட்டை வந்து ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு கரெக்டாக போய் அது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுது, ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுது. இதில் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் பார்க்கலாம், வேணால் அது நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருந்தால் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துலலாம் முக்கியமாக டிசிஷன் மேக்கிங் அப்போல்லாம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும், இது ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்னு. நிறைய சேஃப்டி கார்ட் ரைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, எந்த சைட்டு என்னென்ன சைட் போகக்கூடாதுன்னெலாம் வச்சுருக்காங்க. நல்லா ப்ராப்பராக தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது இப்போதைக்கு ரிசர்ச் ப்ரிவ்யூ கொஞ்சம் தப்பு இருக்கலாம். இது நீங்கள் வந்து இப்போதைக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது யூஎஸில் ப்ரோ யூசர், அதாவது $200 கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருவங்களுக்கு தான் இப்போதைக்கு இது ஆக்சஸ் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கும் வரும், அப்புறம் ப்ளஸ் யூசருக்கு வரும். ஸோ டைம் இருக்குது அதெல்லாம் வரத்துக்கு. ஆந்த்ரோபிக் கிளாட் வந்து அக்டோபரில் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இது ஓப்பனி வந்து ஏன் லேட்டாக பண்ணாங்கன்னு தெரியல. மேபி இது சுற்றி நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க்ஸ் இருக்குது, அதனால் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் அது பண்ணுறாங்க. ஏன்னா சொந்தமாக அது முடிவெடுக்கிறப்ப ஃபுல்லாக ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை ஒரு சிஸ்டத்தை ஒன்று கொடுத்தீங்க வச்சுங்களேன், அது என்ன பண்ணுன்னு கெஸ் பண்ண முடியாது. ஓகே ஃபைன்.